வெல்கம் டு அன்னீஸ் கிச்சன். அன்னீஸ் கிச்சனில் இன்றைக்கி அண்ணி உங்களுக்காக சமைக்க போகிறது தந்தூரி சிக்கன். இந்த சிக்கனை வந்து நம்ம அவனில் எப்படி செய்கிறது, பேன் ஃப்ரையாக எப்படி செய்கிறதுன்னு ரெண்டு வகையாகவும் நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி செய்யுங்க, நல்ல சிக்கன் வந்து ஜூஸியாக வரும். இப்போ வந்து பேலியோ லோ கார்ப் டயட் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இதில் கலர் பவுடர் போட்டு செஞ்சுருக்கிறேன். நீங்கள் அதை தவிர்த்துக்கிட்டு இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஃபுட்டு இது. வாங்க தந்தூரி சிக்கனை எப்படி ஜூஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்கிறதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் அன்னீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தந்தூரி சிக்கன் பண்ணுறக்கு இப்போ நான் 6 சிக்கன் லெக்ஸ் எடுத்திருக்கேன். அந்த லெக்ஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா போன் வரைக்குமே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சோம்னா. சிக்கன் லெக்கை ஊற வைக்கிறதுக்கு என்னென்ன போடணும்னு பார்க்கலாம். தயிர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தூள், ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், ஜீரகத்தூள், கரம் மசாலா, கசூரி மேத்தி, கொஞ்சம் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துறேன். நீங்கள் வந்து வேண்டானாலும் விட்டுறலாம், இது ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சம் போடுறேன். லெமன் ஜூஸ், ஆயில் கொஞ்சம், சால்ட்டு. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நல்ல புளிப்பு, கொஞ்சம் நல்ல உரப்பாக உப்பு, கொஞ்சம் காரம், நல்லா நாக்குக்கு தெரிகிற மாதிரி காரம் அந்த மாதிரி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. எது பத்தலைனாலும் கொஞ்சம் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் லெக்ஸை இதில் போட்டுக்கலாம். இப்போ ஒவ்வொரு லெக்லையாக எல்லா மசாலாவை நல்லா தடவி விட்டுக்கலாம். நல்லா இந்த இதில் எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதுக்குள்ளே எல்லாம் மசாலா போகிற மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் லெக்ஸு நல்லா மசாலாலாம் தடவி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நான் ஓவர் நைட் ஊற வைக்க போகிறேன். இப்போ நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். சப்போஸ் அப்படி பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் 4 ஹவர்ஸாவது ஊற வைங்க. அப்போ தான் மசாலா உள்ளே ஏறி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த லெக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவர் ஆகிற மாதிரி நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கிட்டோம்னா தான் சிக்கன் லெக்ஸ் வந்து ஜூஸியாக இருக்கும். இல்லைன்னா ட்ரை ஆகிடும். அதனால இந்த மாதிரி மசாலா கொஞ்சம் கோட் ஆகிற மாதிரி எப்போவுமே சிக்கன் லெக்ஸை ஊற வச்சுக்கணும். இப்போ வந்து நான் இதை ஓவர் நைட் ஊற வைக்கிறேன். இப்போ ஒரு பிளேட் வச்சு மூடி நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்றேன். ஓவர் நைட் ஊறட்டும். தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கு நான் இப்போ ஓவர் நைட் லெக்ஸை ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரிட்ஜில் இருந்து. இப்போ பாருங்கள், இது இந்த மாதிரி லுக் ஆகும். இப்போ இதில் வந்து 4 லெக்கு நம்ம அவனில் எப்படி பண்ணுறதுன்னு, 2 லெக்கு பேன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அவனில் ஒரு ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம அவனோட ட்ரே, இது டேபிள் டாப் அவனில் தான் இப்போ பண்ண போகிறோம். இந்த ட்ரேயில் வந்து கொஞ்சம் பட்டர் தடவிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இதில் லெக்ஸை வந்து ஒன்றா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பேக்கில் 400 டிகிரிஸில் 35 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆன் பண்ணிட்டேன். ப்ரீ ஹீட் ஆகுது அவன்.
இப்போ பேக் பண்ணுறக்கு அவன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ட்ரேவை உள்ளே வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து 20 மினிட்ஸ் கழித்து நம்ம ஒரு தடவை சிக்கனை திருப்பி விடணும். அதை பண்ணலாம். இப்போ 20 மினிட்ஸ் பேக் ஆகட்டும். எப்படி வெந்துட்டுருக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை திருப்பியாச்சு உள்ளே வச்சுக்கலாம். இப்போ வந்து அவனை நான் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ளே வச்சு மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே வச்சாச்சு. இப்போ வந்து நான் பாஸ் பண்ணி வச்சுருந்தேன். அகைன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு 15 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம 35 மினிட்ஸ் வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் வச்சு ஒரு சைடு மறுபடியும் அகைன் இன்னொரு சைடு திருப்பி போட்டது ஒரு 15 மினிட்ஸு. இப்போ டைம் முடிஞ்சிருச்சு. நம்ம வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம லெக்ஸ் எப்படி நல்லா வந்திருக்குதுன்ட்டு. இது வந்து இப்போ நல்லா மீட் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுறக்கு பிராயிலில் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வரும். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா நம்ம மறுபடியும் திருப்பி போட்டுட்டு இப்போ இது மேலேயும் நல்லா பட்டர் போட்டுக்கணும். இப்போ நம்ம மறுபடியும் உள்ளே வச்சு பிராயிலில் 5 மினிட்ஸ் வைக்கணும். இப்போ பிராயிலில் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மறுபடியும் உள்ளே வச்சுக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ பிராயிலில் டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம சிக்கன் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்ட்டு. இப்போ நான் வந்து பிராயிலில் 5 மினிட்ஸ் செட் பண்ணியிருந்தேன். நீங்கள் உங்கள் அவனில் இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் பிராயிலில் வச்சுக்கோங்க. ஏன்னா டைமிங் வேறுபடும், அதனால சொன்னேன். நம்ம தந்தூரி சிக்கன் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. இப்போ தந்தூரி சிக்கன் லெக்கு எப்படி பேனில் ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம மொத்தமாக 6 லெக் ஊற வச்சோம். அதில் 4 வந்து பேக் பண்ணிட்டோம். இப்போ இது 2 வந்து நம்ம பேனில் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேன் நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த பேனில் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த லெக்கை போட்டுக்கலாம். இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ எண்ணெய் தெரிச்சதுன்னா ஒரு மூடி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைட் 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, திறந்துக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த சைடு நல்லா 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். கொஞ்சம் நல்லா மீடியமுக்கு கொஞ்சம் அதிகமாக ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ மறுபடியும் 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, திறந்துக்கலாம். இப்போ மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா சிம்மில் 5 மினிட்ஸ் ஒரு சைடு வேகட்டும். நல்லா சிம் பண்ணி வச்சுருங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம சிம்மில் வச்சு திறந்துக்கலாம். இப்போ எகைன் திருப்பி போட்டுக்கலாம். மறுபடியும் இந்த சைடு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு, திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா குக் ஆகிருச்சுன்னு. இப்போ இது மேலே கொஞ்சம் பட்டர் தடவிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நம்மளோட பேன் ஃப்ரைட் தந்தூரி சிக்கன் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்னீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அன்னீஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.